ஒவ்வொரு கோவில்லையும் ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்துக்கு ஒரு பேர் இருக்கும். அந்த தீர்த்தத்துக்கு என்ன பேர் அப்படின்னு இருக்கும். நம்ம படிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம் அப்படின்னு நிறைய இதை படிப்போம் மொழியே அதனுடைய உண்மையான அர்த்தம் அந்த கிரகத்தினுடைய தாக்கம் சார் அப்படின்னார். ஆனால் பெரியவங்க சுட்டி காட்டுறது என்ன அப்படின்னா, மறைமுகமாக நீங்கள் தெரிஞ்சுங்க. உங்கள் ஜாதகத்தில் சூரியன் கெட்டு போயிருந்தாலும், சந்திரன் கெட்டு போயிருந்தாலும், சூரிய சந்திரன் சரியாக இருந்தால் தான் அந்த ஜாதகம் சரியாக இருக்கும். தாயும் தகப்பனும் சரியாக இருக்கணும். மாதா பிதா இவங்க ரெண்டு பேரோடைய ஸ்திதி சரியாக இருக்கணும். அவங்களே கெட்டு போயிருந்தாங்க அப்படின்னா தாய் தகப்பனால் பிரயோஜனம் இல்லை. பூர்வ ஜென்ம பலன் எதுவும் கிடையாது. நாம் எங்கேருந்து வந்தோம், எப்படி வந்தோம் அப்படின்னு சுட்டி காட்டக்கூடியது தான் அது. அப்போது ஒவ்வொரு கோவில்லையும் சூரிய தீர்த்தம் அப்படின்னு எழுதியிருக்கோம், சந்திர தீர்த்தம் அப்படின்னு எழுதியிருக்கோம். இந்த சூரிய தீர்த்தத்தில் ஞாயிற்றுக்கிழமையும் சந்திர தீர்த்தத்தில் திங்கக்கிழமையும் உட்கார்ந்து சூரிய சந்திர யாருக்கு எப்படி எல்லாம் இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி அந்த கரையில் உட்கார்ந்து நீங்கள் அந்த ஜபம் பண்ணணும், மந்திரம் சொல்லணும், அந்த நீராடணும், அந்த குளத்தில் நீராடணும். அந்த கோவிலில் கண்டிப்பாக சூரியனும் சந்திரனும் இருப்பார்கள். சூரிய தீர்த்தமுள்ள குளமாக இருந்தால் சூரிய பகவான் இருப்பார். சந்திர தீர்த்தமாக இருந்தால் சந்திர பகவான் இருப்பார். ஆக சூரியன் உச்சம் பெற்றாலும் சரி, சூரியன் நீச்சம் பெற்றாலும் சரி, அது உங்களுக்கு புரியணும்ல. மேஷத்தில் உச்சம் பெற்றாலும் சரி, துலாத்தில் நீச்சம் பெற்றாலும் சரி, அதே மாதிரி ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பெற்றாலும் சரி, நீச்சம் பெற்ற விருச்சக சந்திரனாக இருந்தாலும் சரி, இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது சந்திரனுக்கு தேய்பிறை வளர்பிறை அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த வளர்பிறையில் பிறந்தவங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்காது. தேய்பிறையில் பிறந்தவங்களுக்கு மனோபலம் குன்றி போயிருக்கும், மனோபயம் இருக்கும், மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும், எந்த காரியத்திலையும் ஒரு குழப்பம் இருக்கும், சரியான முடிவெடுக்க முடியாது. இவர்களுக்கெல்லாம் தெளிவான சிந்தனை, தெளிவான முடிவு அடுத்தவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நான் சொன்ன இந்த சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம் மிகப்பெரிய ஔஷதம். பெரியவங்க பார்த்து பார்த்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. இன்றைக்கி அந்த குளக்கரையில் போய் நம்ம பார்க்குறதே கிடையாது. நேராக போகிறோம், சுவாமியை பார்க்குறோம், பிரசாதம் சாப்பிட்றோம், வந்துக்கிட்டே இருக்கோம். தயவு செஞ்சு கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அது என்ன தீர்த்தம், அக்னி தீர்த்தம்னா இன்னும் நிறைய அதிசயங்கள் இருக்குது. அடுத்த எபிசோடில் பேசுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.